குடும்பத்தோடு அதிமுகவிலே இணையும் முக்கிய தலைவர்கள். எடப்பாடி வெளியிட்ட திடீர் அறிவிப்பு. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நாளுக்கு நாள் இருக்கக்கூடிய பிரச்சனை என்பது மிக பெரிதாக வெடித்துக் கொண்டிருக்கூடிய இந்த வேளையிலும் அதிமுகவிலே அடுத்த கட்டத்தை நோக்கி நாம் என்ன செய்ய வேண்டும்? வருகின்ற இடைத்தேர்தலாகட்டும், உள்ளாட்சி தேர்தலாகட்டும், இந்த தேர்தலில் அதிமுகவுடைய பலத்தை நாம் நிரூபித்தே அதாவது அதிமுக வேண்டாம் என்று சுயநலத்திற்கும் பண லாபத்திற்கும் செல்லக்கூடியவர்கள் போனால் போகட்டும், அதை பற்றி நாம் கவலைப்பட தேவை கிடையாது. ஆனால் இருக்கிற நபர்களை வைத்துக் கொண்டு அதிமுக அப்படிங்கிற மாபெரும் ஒரு இயக்கத்தை மீண்டும் வெற்றி பாதைக்கு அழைத்து செல்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி அதிரடியான வேலைப்பாடுகளையும் தொடர்ந்து ஆலோசனைகளையும் நடத்த இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்ட அறிக்கையின் அடிப்படையில், அதாவது அதிமுகவில் நடக்கக்கூடிய அந்த ஆலோசனை கூட்டத்திலே எடப்பாடி பழனிசாமி என்ன பேசியிருக்கிறார் என்றால், குடும்பம் குடும்பமாக அதிமுகவிலே அனைவரையும் நாம் இணைக்க வேண்டும். இப்ப தமிழக வெற்றி கழகத்திற்கு எப்படி இளைஞர்கள் வாக்களித்தார்கள், இளைஞர்களின் மூலமாக அவர்களுடைய குடும்பத்திற்குரிய உறுப்பினர்களும் வாக்களித்தார்கள். இளைஞர்களுடைய ஏற்பாட்டில், இளைஞர்களுடைய முயற்சியின் காரணமாகத்தான் அந்த குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் தமிழக வெற்றி கழகத்திற்கு வாக்களித்தார்களோ, அதே போல அந்த இளைஞர்களை நம் பக்கம் கொண்டு வர வேண்டும். அந்த இளைஞர்களின் மூலமாக அவருடைய குடும்பத்தையும் நம் பக்கம் இழுக்க வேண்டும். அதற்குரிய வேலைப்பாடுகளை ஆரம்பியுங்கள் என அதிமுக இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்ட வாரியான ஆலோசனை கூட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவரும் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் என்பது இணையதளங்களிலே உலா வந்து. அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு இளைஞர் இணைகிறார் என்றால் அவரை வைத்து அவருடைய குடும்பத்தையும் அதிமுகவில் இணைப்பதற்குரிய வேலைப்பாடுகளை பாருங்கள். அதிமுக இதுவரைக்கும் தமிழகத்திற்கு என்னென்ன சாதனைகளை செய்திருக்கிறது, அதே போல் அதிமுகவின் ஆட்சி காலத்திலே என்னென்ன மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஜெயலலிதா அம்மையார், எம்ஜிஆருடைய ஆட்சி காலமாகட்டும், எடப்பாடி பழனிசாமி இருந்த 4.5 ஆண்டுகால ஆட்சி காலமாகட்டும், எத்தனை நல்ல விஷயங்கள் தமிழக மக்களுக்காக செய்யப்பட்டிருக்கிறது என அனைத்தையும் எடுத்து கூறி அதிமுக திசை திருப்பதற்குரிய வேலையை ஆரம்பியுங்கள் என இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி கட்டளை என்பதை இருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் இணையதளங்களிலே உலா வந்து. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் மிக விரைவாகவே, அதாவது ஒரு சில மாதங்களில் இடைத்தேர்தல் என்பது கிட்டத்தட்ட ஒரு 7 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் என்பது வரப்போகிறது. அடுத்த கட்டமாக உள்ளாட்சி தேர்தல் என்பது வரப்போகிறது. இந்த 2 தேர்தலும் அதிமுகவுடைய பலத்தை கண்டிப்பாக நிரூபித்தே ஆக வேண்டும். அதற்கு முன்பாக இடைத்தேர்தலே நிரூபித்தாக வேண்டும். இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுடைய தொகுதிகள் என்பது 6 தொகுதிகள். அந்த 6 தொகுதிகளும் மீண்டும் அதிமுக வெற்றி பெற்றுவிட வேண்டும். அப்படி வெற்றி விட்டால் அதிமுக வேண்டவே வேண்டாம், எங்களுக்கு தமிழக வெற்றி கழகம் இருந்தால் போதும், தமிழக வெற்றி கழகத்திலே நாங்கள் மீண்டும் போட்டியிட்டு அமைச்சராக பதவியேற்போம் அந்த நினைப்பிலே போன அந்த நபருடைய நிலைமை என்பது, அவருடைய மனது என்பது எப்படி இருக்கும் என்பதை கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். அப்ப அந்த 6 தொகுதியிலும் அதிமுக கண்டிப்பாக வெற்றி வகை சூடியாக வேண்டும். அதற்குத்தான் எடப்பாடி பழனிசாமி அடுத்த கட்ட வேலைப்பாடுகளை பார்த்துக் கொண்டிருக்கிறார். பொறுத்து பார்க்கலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.